இது வந்து நம்ம பிரியாணிக்கெல்லாம் பயன்படுத்துகிற பிரியாணி இலை, பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவோம். ஆனால் மேக்ஸிமம் நம்ம எல்லோரும் கடையில் பார்க்கும்போது காஞ்சி போய் நம்ம பிரியாணிக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த இலையை பார்த்துருப்போம், வாங்கிட்டு வந்திருப்போம். ஆனால் இது மரத்தில் பச்சை இலையாட்டு இப்படி தான் நிற்கும். இதோடைய பூக்கள்லாம் இப்படி தான் இருக்கும். இதோட பட்டையை தான் நம்ம சமையலுக்கெல்லாம் எடுப்போம். இதை வெட்டி காய போட்டு பட்டைலாம் எடுத்து யூஸ் பண்ணுறது, நம்ம பிரியாணி வைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது. அழகா இருக்குது. இப்போதான் பூ வைக்குது. இந்த பூவை கிள்னாலே அந்த பட்டை பிரிஞ்சி இலையோடைய வாசனை அப்படியே அடிக்குது. குட்டி குட்டி பூக்களாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் இது வரைக்கும் இதை பச்சையை பார்த்ததில்ல, இதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறது. பாருங்க, அந்த இலை மாதிரி அழகாக இருக்குது. நம்ம பிரியாணிக்கு போடுற இலை மாதிரி குட்டி இலையாக. இந்த இலையை தான் அவங்க பறித்து காய வச்சு பிரிஞ்சி இலையாக கொடுக்குறது. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறது, பிரியாணிலலாம் போடுறது. இந்த பெரிய மரமாக நிற்குது.